நான் ஈவி கணேஷ் பாபு, திரைப்பட இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர். ஒரு கிராமத்தில் ஒரு பள்ளி பருவத்தில் அவருடைய எழுத்துக்களை பத்திரிகைகளை படித்து ரொம்ப வியந்து, அதுக்கப்புறம் அவரோட கடித தொடர்பில் இருந்து நாகா சாரோட மர்மதேசத்தில் நான் நடிக்கும்போது அவரோட நேரடியாக பார்த்து, அதுக்கப்புறம் ஸ்ரீ அப்படி நிறைய ப்ராஜெக்ட் நாகா சாரோட ப்ராஜெக்டில் இந்திரா சௌந்தரராஜன் சாரோடைய எழுத்துக்கள் இருக்கும்போது, குறிப்பாக ஆனந்தபுரத்து வீடு திரைப்படம், அந்த திரைப்படத்தில் அவருடைய எழுத்தை நான் பேசி நடித்தேன். நாகா சார் டைரக்ஷன். ஸோ இந்த மாதிரி இந்திரா சார்னு சொல்லணும்னா கைலாசம் சார், நாகா சார், இந்திரா சார் 3 பேரையும் பிரித்து நம்ம பார்க்கவே முடியாது. இந்த 3 பேரும் சின்னத்திரையில் செய்த சாதனை ஒரு இமாலய சாதனை தான் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு இந்திரா சாரை என்னுடைய திரைப்படத்தில், கட்டில் திரைப்படத்தில் நடிக்க வைக்கணும்னு நான் கேட்டபோது, அவர் இதுவரைக்கும் திரைப்படங்கள் நடிக்கிறதுக்கு மறுத்துக்கிட்டு இருந்தவர், திரைப்படம்னு பார்த்தா அவர் நடித்த முதலும் கடைசியுமான திரைப்படம் என்னுடைய கட்டில் திரைப்படம் அப்படின்னு பார்க்கும்போது அதை எப்படி எடுத்துக்கிறதுனே புரியல. அவர் மறைந்த பிறகு தான் தெரிஞ்சது அவர் முன்னாடியே நாகா சாருடைய மர்மதேசத்திலே நடிச்சிருக்கிறாரு அப்படின்னு. இந்திரா சார் எப்போ பேசினாலுமே கிட்டத்தட்ட சில மாதத்துக்கு ஒருக்கா தான் ஃபோனில் பேசுவார். 1 மணி நேரம் பேசுவார். கிட்டத்தட்ட தொலைத்தொடர்பே 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா கட் ஆகும் இல்லையா, 1 மணி நேரம் பேசுவார். அவர் ஊக்குவிக்கிறதுக்கு அவர் மாதிரி ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது. ஊக்குவிப்போர் ஊக்குவித்தால் ஊக்குவிற்பவன் கூட தேக்கு விற்கலாம்னு வாலி சொன்ன மாதிரி இந்திரா சார் எல்லாரையும் ஊக்குவிப்பார். அவர் அவருக்கு தெரியாத நபர்கள் கூட ஏதாவது வாழ்க்கையில் ஏதாவது சாதனை பண்ணிட்டா அவங்களுடைய ஃபோன் நம்பரை வாங்கி அவங்கள்ட்ட பேசி, தொலைபேசியில் அவங்கள தொடர்பு கொண்டு அவரை ஊக்குவிப்பார். என்னுடைய திரைப்படத்தில் இந்திரா சாரும் அவரும் எனக்குமான அந்த உறவு என்றைக்குமே மறக்க முடியாது. வாழ்நாள் முழுக்க அவருடைய அந்த காணொளி, அவருடைய பேசின அந்த காணொளிகள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு திரைப்படமாக அவரை நான் காட்டியிருக்கிறேன், அவரை நடிக்க வச்சுருக்கிறேன் அப்படின்றது உணர்வுபூர்வமாக நான் அதை பார்க்குறேன். இந்திரா சார் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் இல்லை, என்ன மாதிரி வளரக்கூடிய கலைஞர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அவர் பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கிறாரு. அவருடைய குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.